RRB clerk mains expected cutoff kind of the video plus good attempts எவ்வளோ எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். And first of all sorry for the delay, வீடியோ கொண்டு வர லேட் ஆயிடுச்சு. அண்ட் மோர் ஓவர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா செக்ஷன்ஸுமே அட்டென்ட் பண்ணபடியா தான் இருந்துச்சு பாப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் RRB PO மெயின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு தம்பி ரிசல்ட் இந்த ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆச்சுல, அப்ப கால் பண்ணாப்ல. அதாவது கட் ஆஃப் விட 24 மார்க் அவருக்கு அதிகமா இருக்கு. ஆனா கம்ப்யூட்டர் செக்ஷன்ல போயிடுச்சு, பாயிண்ட் சம்திங்ல போயிடுச்சு. உண்மையிலே எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ற தம்பி, பட் வந்து உங்களுக்கு இந்த இயர் ஃபுல்லுமே வந்து கொஞ்சம் உடம்பும் சரியில்லாம இருந்துச்சு. இது எப்படியோ கிளிக் ஆயிருக்க வேண்டியது, பட் இதாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி RRB கிளர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு செக்ஷன்ல ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வைக்கவே கிடையாது. நிறைய பேர் வந்து குவான்ஸ் வந்து மாடரேட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. கம்பேரிட்டிவ்லி மித்த செக்ஷன்ஸை கம்பேர் பண்றப்ப குவான்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மோர் ஓவரால் RRB கிளர்க் மெயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட் லெவல் தான், டிஃபிகல்ட்ன்ற ஃபேஸ் போகல. ஸோ இப்போ உங்களுடைய குட் அட்டெம்ப்ட்ஸ் வந்து 110, அதாவது 110 to 115க்கு மேல இருந்துச்சு அப்படின்னாலே, அதாவது 110 to 115னா கண்டிப்பா நல்ல அக்யூரசி மெயின்டைன் பண்ணி இருந்திருக்கணும். நீங்க 1-2 வேணா தப்பா இருந்திருக்கலாம், பட் வந்து 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். இல்ல சேஃபர் ஜோன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க 120+ போட்டிருந்தீங்க அப்படின்னா சேஃபர் ஜோன். ஓகே, ஏன்னா லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் இனிஷியலா 377 சொல்லியிருந்தாங்க. பட் ஃபைனல் வேகன்சி ரிசல்ட் வரப்ப பாத்தீங்கன்னா 450 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப வேகன்சிஸ் வந்து 468, ரொம்ப பெரிய வேரியேஷன் கிடையாது வேகன்சிஸ்ல. அப்ப நம்ம லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்றப்போ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 +or-5 இந்த ரேஞ்சில தான் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா 125 வரைக்கும் வேணா போலாம், பட் அதுக்கு மேல வந்து கண்டிப்பா சான்ஸ் இல்ல. ஸோ இந்த ரேஞ்சில தான் வந்து உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய குட் அட்டெம்ப்ட்ஸ் ஒரு 115க்கு மேல இருக்கு, 110க்கு வாங்கினா நல்ல அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருக்கணும். 115க்கு மேல இருக்கு அப்படின்னாலே நீங்க கண்டிப்பா கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இதே 120+ போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாவே எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அட்டெம்ப்ட்ஸ் என்னன்றதையும் காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பட் எல்லாத்துலயுமே மேட்டர்ஸ், அக்யூரசியும் மேட்டர்ஸ் தான். எஸ், அவ்வளவுதான் மக்களே. அண்ட் மோர் ஓவர் யூனியன் பட்ஜெட்டுக்கான வீடியோ உங்களுக்கு நாளைக்கு நம்ம சேனல்ல வந்துரும். அது தவிர்த்து அடுத்தடுத்து நம்ம என்ன யூடியூப்ல கான்டென்ட் கொண்டு போறோம் எல்லாமே வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு போடுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பா SBI ரிசல்ட் வந்த உடனே SBI நோட்டிபிகேஷன் வந்துடும். அதனால நீங்க தயாராகவே இருங்க, படிச்சுட்டே இருங்க. கொஞ்சம் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டல் ஆயிடாதீங்க, சரியா? ஸோ தட்ஸ் இட். ஸோ டாடா பை, see you. உங்களுடைய அட்டெம்ப்ட்ஸ் மட்டும் காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்கப்பா.